தொட்டு கும்பிடு எல்லாரும். நீங்க எல்லாரும் நினைக்கலாம், என்னடா பக்தி மையமா வத்தி ஏற்றி ஆரம்பிக்கிறேன்னு. இது பக்தினால ஏத்தன வத்தி இல்ல, பயத்தினால ஏத்தன வத்தி. அப்படி என்னடா பயத்தினால வத்தி ஏத்துறேன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அதாவது என்னன்னா, நாம ஒரு தடையும் வீடியோ எடுக்கும் போதும் ஒருத்தர் நம்மள ரொம்ப தொல்லை பண்ணிருந்தோம். ஸோ அதனால அவன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வத்தியை ஏற்றிருக்கேன். ஏண்டா வத்தி ஏத்தனா வரமாட்டானா, அது புரியலையே, அது யாருடா அப்படின்னு நீங்க வந்து கேட்டீங்கன்னா, அது வேற யாரும் இல்ல, ஒரு தடவை நான் வீடியோ எடுக்கும்போது இந்த ஈயோட தொலை ரொம்ப அதிகமாகுது. ஸோ அதனால வத்தி ஏத்தனா வராதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அந்த புகைனால வந்து அதுங்க வந்து அப்படியே வராது, அது கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும் எங்களுக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வத்தி ஏற்றிருக்கேன். இந்த வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா எதை பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா போன வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோக்கான லீட் ஒன்று கொடுத்துருப்பேன். நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் கூட லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வாங்க. அடுத்த மாசத்துக்கு இந்த தொப்பி தான் பார்த்தீங்கன்னா நம்மளை காப்பாற்ற போகுது. ஏன்னா அடுத்த வீடியோ அந்த மாதிரி இருக்க போகுது. அந்த வீடியோவில் தொப்பி போடுற சூழ்நிலை ஏற்படலாம், ஏற்படாமல் போகலாம். ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோவில் கேப் போட்டுக்குன்னு பேச போகிறேன்னா இல்லை கேப் போடாமல் பேச போகிறான்னு என் கையில் தான் இருக்குது, அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ அந்த வீடியோவா இந்தன்னு கேட்டிங்கன்னா இது அந்த வீடியோ இல்லை. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு அடுத்து வரும். என்னடா ரொம்ப ஹைப் தர, அந்த அளவுக்கு ரொம்ப கிரியேட்டிவா யோசிச்சு பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ. அதாவது என்னன்னா, நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இது 3 மாசத்துல ஒரு வீடியோ போட்டிருப்போம், மொத்தமா 3 வீடியோ. இந்த மாதிரி போடாம மாசத்துக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 இல்ல ஒரு 6 போட முடியாது, மேக்சிமம் ஒரு 6, மினிமம் 4. ஆனா கண்டிப்பா ஒரு 4 வீடியோ பாத்தீங்கன்னா மந்த்லி போடுற மாதிரி ஒரு பிளான். இது பாத்தீங்கன்னா நான் வந்து நைட் ஃபுல்லா தூக்கமே இல்லாம யோசிச்சு கண்டுபிடிச்ச ஒரு பிளான். நான் சொன்ன மாதிரி மாசத்துக்கு 4 வீடியோ வச்சுக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா 2 வீடியோ வந்து காமனா வந்து அது ஒரு சீரீஸ் மாதிரி. எப்படின்னா அது ஒரே கண்டென்ட் ரிலேட்டடா அது மந்த்லி 2 வீடியோ காமனா வரும். மீதி 2 வீடியோ அதுக்கு நம்ம போட்ட மாதிரி ரேண்டமா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பிளான். இதான் பாத்தீங்கன்னா என்னோட ஒரு மந்த்லி ஷெட்யூல் மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். மந்த்லி இந்த மாதிரி வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ அது என்ன சீரீஸ் அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் கிளிக் பண்ணி ஆள்ல போட்டுச்சிங்க. அப்புறம் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு போவீங்க கீழே, என்னடா இது 150 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கே, இவனை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன பண்ண போறோம் ஒரு திங்கிங் வரும். ஸோ அவங்களுக்காக ஒரு நிமிடம் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச். சொல்லையா சொன்னேன். என்னதான் 1 மில்லியன்றது ரொம்ப பெரிய நம்பரா இருந்தாலும் அந்த நம்பரோட ஸ்டார்டிங் ஒரு 0வா தான் இருக்கும். ஸோ அதனால நம்பரை பார்க்காம அதுல இருக்கிற நபரை பாருங்க, அந்த நபர் என்ன மாதிரி பண்றாருன்னு பாருங்க. மோட்டிவேஷன். வெரி குட்ரா, கை கொடு. அந்த 2 சீரீஸ் பத்தி இப்ப பார்ப்போம். அதுல முதல் சீரீஸ் நான் வச்சிருக்க பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரீமந்த். ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. ரீமந்த் அதை இன்னும் தெளிவா சொல்லலாம்னா மந்த்லி ரீகேப் அப்படின்னு சொல்லலாம். அதான் ரீமந்த்னு வச்சிருக்கேன். அது அந்த பேர்லயே உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு மாசத்து ஃபுல்லா நடந்த ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், இல்ல தவறு இஷ்யூ நடந்திருக்கும், ஏதாவது நடந்திருக்கும். சரி, அதை பத்தி அந்த மந்தோட எண்டுல இல்ல அடுத்த மந்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வரும். அதை பத்தி நம்ம வந்து ஒரு கண்டென்ட் மாதிரி பேசுவோம். அடுத்த சீரீஸ் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா growth of me. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சேனலோட growth, எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு, அந்த ஒரு மந்த்ல எவ்வளவு டெவலப் ஆயிருக்குன்றத பத்தி ஒரு அனலிட்டிக் வீடியோ மாரி. எவ்வளவு சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு, எவ்வளவு பேர் புதுசா வந்திருக்காங்க, வியூஸ் எவ்வளவு போகுது, அதை பத்தின ஒரு வீடியோ மாதிரி அது.
இதான் பாத்தீங்கன்னா நான் யோசிச்ச 2 சீரீஸ். இது பாத்தீங்கன்னா காமனா மந்த்லி இந்த வீடியோ வரும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் போக ரொம்ப அதிகமா வருது, நான் கீழே வச்சிடறேன் இதை. அதுதான் பாத்தீங்கன்னா அந்த 2 வீடியோ. அது இல்லாம ஒரு 3 வீடியோ பாத்தீங்கன்னா, அதாவது என்னோட ஷெட்யூல் படி மந்த்லி ஒரு 4 வீடியோ, அது 2 வீடியோ அது காமனா வந்துடும். மீதி 2 வீடியோ பாத்தீங்கன்னா ரேண்டமா, அது என்ன பண்ணும் எனக்கே தெரியாது. அப்ப என்ன தோணுதோ அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவோ இல்ல என்டர்டைனிங்காவோ அந்த 2 வீடியோ பாத்தீங்கன்னா போடுவோம். இதுதான் பாத்தீங்கன்னா நான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சேன். வெயிட் பண்ணி பாருங்க, நம்ம சேனல் நிறைய வீடியோலாம் வரும். இனிமே ரெகுலரா பாத்தீங்கன்னா போடலாம்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னா அது எனக்கே ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அடுத்த வீடியோ நான் சொன்ன அந்த வீடியோவா தான் இருக்கும். சரி, ஓகே, உங்களை அடுத்து ஒரு செம்மையான ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.